எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு கால அளவுகளை பார்ப்போம். ஒரு குழின்றது ஒரு மின்ற நேரம், அப்படி அப்படி பளிச்சுன்னு கிளிக்காது இல்லையா, அதான் அந்த நேரம் தான் ஒரு குழின்றது. 10 அது மாதிரி 10 குழி சேர்ந்தது ஒரு க்ஷணம். 2 க்ஷணம் ஒரு நொடி. இப்ப இருக்கிற கால அளவு வந்து இங்கிலீஷ் கால அளவு இது. இது நம்ம தமிழ் கால அளவுகள் இதுதான் பூர்வாங்கமாக நம்ம ஃபாலோ பண்ணது இதுதான். 10 குழி சேர்ந்தது ஒரு க்ஷணம், 2 க்ஷணம் ஒரு நொடி, 2 நொடி ஒரு மாத்திரை, 2 மாத்திரை ஒரு குரு, 2 குரு ஒரு உயிர்னு பேரு, 6 உயிர் ஒரு சாணீசம் பேரு. இந்த சாணீசம் தான் கணக்கு. 6 உயிர் ஒரு சாணீசம், 12 சாணீசம் ஒரு வினாடி, 60 வினாடி ஒரு நாழிகை, 60 நாழிகை ஒரு நாள், 30 நாள் ஒரு மாசம், 12 மாசம் ஒரு வருஷம். அது தெரியும். தமிழ் இடத்துல 60 வருஷம் இருக்கு. அது வந்து ஒரு சுத்து சுத்தி வருது வருஷம், அந்த கணக்கு. இது நம்ம இந்த வினாடின்னு வர்றது வந்து தமிழ் வினாடி கிடையாது. இது இங்கிலீஷ் வினாடி கிடையாது. இது தமிழ் வினாடி. இது 60 வினாடி சேர்ந்தாதான் ஒரு நாழிகை, 60 வினாடி சேர்ந்தாதான் 24 நிமிஷம். அது ஞாபகம் வச்சுக்கோ. அதனால அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம இங்கிலீஷ் அளவுக்கு போகக்கூடாது. இதுதான் இது கணக்கு. நமக்கு இது மாதிரி சேர்ந்து நமக்கு ஒரு வருஷம் கணக்கு பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு வருஷம் இருக்கு இல்லையா. இது இந்த மாதிரி ஒரு வருஷம்ன்றது இந்த ஒரு வருஷம் வந்து தேவர்களுக்கு ஒரு நாள். நம்முடைய ஒரு வருஷம் வந்து தேவர்களுக்கு ஒரு நாள். அவளுக்கு பகல் பொழுதுதான் உத்தராயணம். உத்தராயணன்றது தான் ஆடியிலேருந்து அது தையிலேருந்து ஆடி வரைக்கும், தையிலேருந்து ஆனி கடைசி வரைக்கும், தை முதல்லேருந்து ஆனி கடைசி வரைக்கும் உத்தராயணம். ஆடி முதல்லேருந்து மார்கழி கடைசி வரைக்கும் தட்சிணாயனம். அது இரவு நேரம். தட்சிணாயனன்றது இரவு நேரம் தேவர்களுக்கு. பகல் நேரம் உத்தராயணம். அதனால உத்தராயணம் அந்த தட்சிணாயனம் 2 அயனமா பிரிச்சு வச்சிருக்காங்க. 2 அயனம் சேர்ந்தது ஒரு நாள். நம்மளுக்கு வந்து ஒரு அயனம் வந்து 6 மாசம். நம்மளுக்கு 2 அயனம் சேர்ந்தது ஒரு வருஷம், தேவர்களுக்கு 2 அயனம் சேர்ந்தது ஒரு நாள். இந்த தேவர்கள் வருஷம் இருக்கு. இந்த மாதிரி இந்த தேவ வருஷம் 1200 வருஷம் தான் சேர்ந்ததுதான் ஒரு கலியுகம். இதுவே சொல்றது எல்லாமே தேவ வருஷ கணக்கு தான். 2400 வருஷம் சேர்ந்தது வந்து துவாபர யுகம், 3600 வருஷம் திரேதாயுகம், 4800 வருஷம் கிரேதாயுகம், கிருதயுகம்னு. ஆக இது 4 சேர்ந்ததுன்னா ஒரு சதுர்யுகம். ஒரு கிரேதாயுகத்துக்கு 4800, திரேதா ஒரு 3200, துவாபர யுகம் ஒரு 2400, கலியுகம் ஒரு 1200, மொத்தம் சேர்த்திங்கன்னா 12000 வரும். 12000 தேவ வருஷம் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம் 12000 தேவ வருஷம் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம் வச்சுங்க. இந்த மாதிரி 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தது தான் ஒரு கல்பம்னு பேரு. 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம். ஒரு கல்பம்ன்றது என்னன்னா பிரம்மாவோட ஒரு நாள். பிரம்மாவோட ஒரு நாள் தான் ஒரு கல்பம். இந்த ஒரு நாளை பிரம்மா வந்து இப்ப அந்த ஒரு நாளையில என்ன பண்ணுவாரு, 14 இந்திரர்களையும் 14 மனுக்களையும் படைப்பாரு. அதுதான் மன்வந்திரம்ன்றது. அதுதான் 1000 வருஷத்தை ஆண்டதுக்கு 14 மன்வந்திரத்தை கடைபிடிப்பாரு, படைப்பாரு. இந்த ஒரு மன்வந்திர ஒரு மனு படைச்சாருன்னா, ஒரு மனுவை படைச்சாருன்னா அவர் வந்து எவ்வளவு வருஷம் உங்களுக்கு 71 சதுர்யுகங்கள் அவர் ஆட்சி புரிவார். 71 சதுர்யுகங்கள் ஆட்சி புரிஞ்ச உடனே அவரோட காலம் முடிஞ்சிடும். இது மாதிரி இதுக்கு இந்த மாதிரி 71 கலியுகங்கள் செஞ்சது முடியும்னா அது மாதிரி 14 மனுக்கள் காலம் முடியணும். இந்த 71 சதுர்யுகங்கள் முடிச்சு இவங்க காலம் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப் எவ்வளவுன்னா 4 கலியுகத்தை சேர்ந்தது. 4 கலியுகம் இருக்கு. 4 கலியுகம்னா 4800 சதுர்யுகங்கள் நடுவில் சும்மா இருக்கும், காலியா இருக்கும். 4800 சதுர்யுகங்கள் எதுவுமே இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த மனு வருவாரு, அடுத்த மனுவை படைப்பார். ஆக இது பாத்தீங்கன்னா 71 மனு. அது மாதிரி 1000 வருஷம் ஒரு பிரம்மாவோட ஒரு பகல்ல 14 மன்வந்திரத்தை படைப்பாரு, 14 மனுக்களை படைப்பார், 14 இந்திரர்களையும் படைப்பாரு. அந்த இந்திரர்கள் இப்ப நமக்கு இருக்கிற இந்திரர் வந்து இந்திரனுக்கு பேர் வந்து புரந்தரன் பேரு. இப்ப இருக்கிற இந்திரனோட பேரு புரந்தரன். எல்லாத்துக்கும் இருக்கு கணக்கு. இந்த 14 மன்வந்திரத்தை கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆகுது பாருங்க. 1014 பார்த்தீங்கன்னா 14 இன்ட்டு உங்களுக்கு 71 வருஷம் சொன்னேன் இல்லையா. ஒரு மன்வந்திரத்துக்கு 71 சதுர்யுகம் இல்லையா. 71 சதுர்யுகத்தால பெருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா 994 சதுர்யுகம் வரும். ஒரு பகலுக்கு வந்து 1000 சதுர்யுகம் ஒரு கல்பம். ஒரு கல்பம் தான் பிரம்மாவோட ஒரு நாள். ஒரு கல்பத்துக்கு 994 சதுர்யுகம் வந்துட்டா
அது நடுவில் ஒரு கேப் இருக்கு பாருங்க. அது ஒன்று ஒன்று 4 கலியுகம் சொன்னேன் இல்லையா, 4 கலியுகம் 4800 சதுர வருஷம். 4800 சதுர வருஷம் இன்ட்டு 15 கேப் இருக்கும். இந்த 14 மன்வந்தரம் வரும்போது 15 கேப் வரும். அந்த 15 கேப்புக்கு அதுக்கு பேர் சந்தியா காலம்னு பேர். அந்த 15 கேப்புக்கு போட்டிங்கன்னா 15 கேப்புக்கு இங்கே 4800 பெருக்குங்க. 15 இன்ட்டு 4800 பெருக்கி 15 இன்ட்டு அதாவது 1200 வருஷம் இல்லையா கலியுகம், 1200 வருஷத்துக்கு 4ஆல் பெருக்கிங்க, 15ஆல் பெருக்கிங்க, மறுபடியும் 4ஆல் பெருக்கிங்க. பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? அது வரத அந்த வரதில் வந்து அந்த உங்களுக்கு 12 4 5 60, 12 இன்ட்டு 60 இல்லையா, 12,000 இன்ட்டு 60, 1200 இன்ட்டு 4 இன்ட்டு 15 போட்டுக்குங்க. அதை வந்து டிவைடட் பை இப்போ 1200, ஏன்னா சதுரகத்தில் கொண்டு வரணும் இல்லையா, அதனால சதுரகத்தில் கொண்டு வந்தீங்கன்னா டிவைடட் பை 1200 12,000 கொடுத்தீங்கன்னா அடிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 வருஷம் 6 சதுரயுகம் வரும். 6 சதுரயுகம். முன்னாடி 994 சதுரயுகம் பார்த்து வச்சிருக்கோம். 14 மன்வந்தரத்துக்கு 71 சதுரயுகம் இதம். இது ஒரு 6 சேர்த்தீங்கன்னா 1000 சதுரயுகம் ஆகிடுதா. இந்த 1000 சதுரயுகம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஒரு கல்பம்னு பேர். இந்த ஒரு கல்பம் வந்து பிரம்மாவோட ஒரு நாள். கல்பன்றது பிரம்மாவுக்கு ஒரு நாள். இது மாதிரி பிரம்மாவுக்கு 360 நாள் இருக்கு. 30 கல்பம் இருக்கு. கல்பத்துல வந்து 30 கல்பம் இருக்கு. இந்த 14 மன்வந்தரமும் இருக்கு. மன்வந்தரம் வந்து அந்த 14 மன்வந்தரத்துக்கும் உங்களுக்கு நம்ம அந்த நேரம் இருக்கு. அந்த 14 மன்வந்தரம் பேர் இருக்கு. ஒன்னொன்னுக்கும் மன்வந்தரத்துக்கு ஒன்னொன்னுக்கும் பேர் இருக்கு. அதே மாதிரி மன்வந்தரங்கள் பாருங்க. 14 மன்வந்தரம் சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் சுயம்பு மன்வந்தரம், அதுதான் முதல் மன்வந்தரம். அடுத்தது ஸ்வேத வராகம், அடுத்தது சாரி ஸ்வேத வராகம் இல்லை, முதல்ல சுயம்பு மன்வந்தரம், அடுத்தது ஸ்வரோஷ மன்வந்தரம், அடுத்தது உத்தம மன்வந்தரம், அடுத்தது தாபச மன்வந்தரம், ரைவத மன்வந்தரம், சூக்ஷ மன்வந்தரம், சூக்ஷ்ம மன்வந்தரம் அது இல்லையா, சூக்ஷ்மம் இல்லையா, சூக்ஷ்ம மன்வந்தரம். அதுக்கு அடுத்தது வைவஸ்வத மன்வந்தரம். இந்த வைவச மன்வந்தரம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு இதை சொல்லும் போது அந்த சங்கல்பம் பண்றதுக்கு அர்த்தம் சொல்ல போறேன் நாளைக்கு. அது சொல்லும் போது இது வரும், வைவஸ்வத மன்வந்தரம் வரும். இது இப்போ நடக்கிறது 7வது மன்வந்தரம், வைவஸ்வத மன்வந்தரம். அதுக்கு அடுத்தது வந்து சார்வரணி மன்வந்தரம், தக்ஷ சார்வரணி அந்த மன்வந்தரம். அதுக்கடுத்து பிரம்ம சார்வரணி, தர்ம சார்வரணி, ருத்ர சார்வரணி, தேவ சார்வரணி, இந்திர சார்வரணி. அது ஒரு 7 மன்வந்தரம். மொத்தத்தில் 14 மன்வந்தரத்தோட பேர் வந்துட்டு அதில் 14 மன்வந்தரம். இந்த 14 மன்வந்தரம் சேர்ந்தது 14 மன்வந்தரம் போக அதனோட இடைப்பட்ட காலமான சந்தியா காலமும் சேர்த்திங்கன்னா ஒரு கல்பம். ஒரு கல்பம்ன்றது 1000 சதுரயுகம். இந்த கல்பம், இந்த ஒரு கல்பம்ன்றதுக்கு இந்த ஒரு கல்பம்ன்றது என்னன்னா பிரம்மாவுக்கு ஒரு நாள். அப்போ பிரம்மாவுக்கு வந்து ஒரு மாசம் ஆகணும் இல்லையா. 30 கல்பங்கள், 30 கல்பங்கள் சேர்ந்ததுதான் ஒரு மாசம். நம்ம நம்ம இந்த கணக்கு மாதிரியா 30 கல்பம். அந்த 30 கல்பமும் பேர் இருக்கு. அதை சொல்றேன் பாருங்க. முதல் கல்பம் வாமதேவ கல்பம், 2வது கல்பம் ஸ்வேதவராக கல்பம். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸ்வேதவராக கல்பம் தான் 2வது பிரம்மா தான் போயிட்டு இருக்கு. முதல் பிரம்மாவோட முதல் நாள் போயிட்டு 2வது நாளுக்கு ஸ்வேதவராக கல்பம் இது. நீலலோகித கல்பம் 3வது, ரந்திர கல்பம் 4, ரௌரவ கல்பம் 5, தேவகல்பம் 6, கிருஷ்ண கல்பம் விஷகிருஷ்ண கல்பம் கிருஷ்ண கல்பம் 7, கந்தர்வ கல்பம் 8, சத்திய கல்பம் 9, ஈசான கல்பம் 10, தம கல்பம் 11, சரஸ்வதா கல்பம் 12, உதான கல்பம் 13, கருட கல்பம் 14, கௌமார கல்பம் 15, சிம்ம கல்பம் 16, சமான கல்பம் 17, ஆஞ்சநேய கல்பம் ஆக்னேய கல்பம் 18, சோமகல்பம் 19, அடுத்தது மானச கல்பம் 20, தத்புருஷ கல்பம் 21, வைகுண்ட கல்பம் 22, லட்சுமி கல்பம் 23, சாவித்ரி கல்பம் 24, கோர கல்பம் 25, வராக கல்பம் 26, வைராச கல்பம் 27, கௌரி கல்பம் 28, மகோதர கல்பம் 29, பித்ரு கல்பம் 30. ஆக இது மாதிரி கல்பத்துக்கும் 30 நாள் பேர் இருக்கு, 30 கல்பம் பேர் இருக்கு. இந்த மாதிரி 30 கல்பம் போச்சுன்னா பிரம்மாவோட ஒரு நாள், ஒரு மாசம். ஒரு கல்பம்ன்றது ஒரு நாள் இல்லையா. 30 கல்பம் போச்சுன்னா 30 மாசம். ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு பகல்லையும் 14 இந்திரனும் படைப்பாரு,
பிரம்மாவோட காலத்துல 14 பகல் காலத்துல ஒவ்வொரு 14 பிரம்மா படைப்பார், 14 இந்திரனை படைப்பாரு, 16 மனுவை படைப்பார். மந்திரனையும் தியானியை படைப்பார், மனுவையும் படைப்பார் ஆள்றதுக்கு. இப்படியாக இது தேவ கணக்கு தான் 1 மாசம். இந்த மாதிரி பிரம்மாவுக்கு வயசு வந்து 100 வருஷம். பிரம்மாவோட வருஷம் 100 வருஷம். பிரம்மாவோட இந்த 100 வருஷம் முடிஞ்சதுன்னா அவரும் போய் பெருமாள்கிட்ட ஐக்கியமாயிடுவார். பிரம்மாவோட காலமும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசா பிரம்மாவே படைக்கணும். ஒரு பிரம்மா சிருஷ்டி படைச்சிட்டாங்கன்னா அந்த பிரம்மாவோட காலம் 100 வருஷம். இந்த 100 வருஷமும் ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பிரம்மாவுக்கு 1000 சதுரீகம். இந்த 1000 சதுரீகத்துல ஒவ்வொரு பகல்லையும் ஒவ்வொரு நாள்லையும் பிரம்மா வந்து ஒரு 14 மனுக்களையும் 14 இந்திரர்களையும் படைக்கிறாரு. இந்த 14 இந்திரர்களுக்கு 71 சதுரீகம் காலம். இவங்களோட காலம் வந்து 71 சதுரீகம். இதுக்கு இடைப்பட்ட ஒரு காலம் சின்ன சின்ன கேப், ஒரு 4 சதுரீக காலம் வரும். அது வந்து சந்தியா காலம் பேரு. அது இருட்டு, அதுல ஒண்ணுமே கிடையாது, அதுல எதுவுமே இருக்காது, ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கும். அதனால அது கணக்குல எடுக்கல. 71 14 மன்வந்திரம் முடிஞ்சதுன்னா 71 சதுரங்கள் ஆகணும் 14 மன்வந்திரம் முடியறதுக்கு. ஆக ஒரு பிரம்மாவோட காலம் முடியணும்னா எவ்வளவு நாள் ஆகணும்ன்றத பாத்துக்கணும். நம்ம இதுல இடையில கொண்டு நீங்க அப்படியே கணக்கு பார்த்து கொண்டு ஒரு குழியில கொண்டு பாத்தீங்கன்னா எங்கேயோனுக்கும் எங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆக இதுதான் பிரம்ம உலக கணக்கு. இதுதான். இதை வச்சுதான் நம்ம வந்து அவங்க இதை எந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு கால கணக்கை ஏற்படுத்திருக்காங்களே, எவ்வளவு பெரிய விஷயம். முடியுமா இது? தேங்க்யூ. நாளைக்கு வந்து நம்ம சங்கல்ப மந்திரத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம். தேங்க்யூ.